அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பிஎம்எல் தொழிலாளர் தோழர்களே, நான் குத்திக தொழிலாளி, கான்ட்ராக்ட் தொழிலாளி, நான் பர்மனெண்ட் தொழிலாளி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். காரணம், நீங்கள் நிரந்தர தொழிலாளர்கள், நீங்கள் பிஎம்எல் தொழிலாளர்கள். அந்த பேரை பெமல்காரன் வச்சான், முதலாளி வச்ச பேரை நான் உச்சரிக்க மாட்டேன். நீங்கள் அனைவருமே பிஎம்எல் தொழிலாளர்கள் தான். உங்களால் தான் பெமல் தொழிற்சாலையில் உற்பத்தி நடக்குது. நீங்கள் உங்களுடைய வியர்வையை, இரத்தத்தை, உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய அனைத்தையும் கொடுத்து உற்பத்தியை கொடுப்பவர்கள் நீங்கள் தொழிலாளிகள் தான். நான் இந்த பேர் அந்த பேர் தட் இஸ் இம்மெட்டீரியல். நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவது இல்லை. இதில் இந்த போராட்டத்தை நான் பார்த்த வரைக்கும் 2 விஷயத்தை வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணீங்க. நம்பர் 1, எங்களை நிரந்தரமாக்கு. நியாயமான, நீதியான, நேர்மையான இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி, இந்த நாட்டின் சட்டத்தின்படி அந்த கோரிக்கை நியாயமானது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் கரெக்ட். அது போராட்டம் கரெக்டாக இருக்கு. 2வது, ஊதிய உயர்வை கொடு. ஊதிய உயர்வு கொடுக்கணும்யா. நீ கொடுக்குற சம்பளம் சாடா சத்ரா 17,000, 18,000, 20,000 வீட்டு வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு அப்பா அம்மாவுக்கு சோறை போட்டு நல்லது கெட்டது துணி மணி வாழ்க்கை இதையெல்லாம் வாழ முடியாது. உங்களுக்கு புத்தி இல்லை. உலகத்திலே கம்மியான கூலியை கொடுக்குற. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். எது நியாயமான கூலின்னா, ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அட்லீஸ்ட் 45,000 ரூபா ஒரு மாதம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1,500 ரூபா கொடுக்கணும். உங்களுடைய கோரிக்கைகள் கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வேலை நிரந்தரமாக்கு. அனைவரையும் பெர்மனண்ட் தொழிலாளியாக பண்ணு. எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட், எங்களுக்கு வேலையை பர்மனண்ட் தொழிலாளி பண்ணு அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நேற்று மீனாட்சி சுந்தரம் பேசியிருந்ததை யாரோ வீடியோ பிடிச்சி எனக்கு அமிச்சாங்க. அதில் ஒரு தொழிலாளி கேட்குறாரு, சார் பர்மனெண்ட் ஆகிறது என்னாச்சு? அதுக்கு உடனே மீனாட்சி சுந்தரம் சொல்கிறாரு, நீங்கள் வேலைக்கு வரும்போதே நாங்கள் பர்மனெண்ட்டு கேட்குறதில்லன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க, எப்படி உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும்னு. அதுக்கு உடனே தொழிலாளி கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு சார் கேஸ் போட்டிங்கன்னு. உடனே ஒரு குரல் வருது, நீ அதுக்காக பணம் கொடுக்கல, நீ அதை விட்டு பேசாதுன்னு. அதோட கட் ஆகுது. ஓகே, இதை ஒட்டி நான் உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். ஏன்னா நான் தான் டிசிஎல் தொழிலாளிக்கு முதல்ல 1988 சங்க வச்சவன், சங்கத்தை உருவாக்கியவன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது பதிவு பண்ணுறதுக்கு அனைத்து பொருளுதவியும் நான் தந்தவன். அந்த இடத்துல வருஷ கணக்கில் அங்கே போராட்டம் நடத்தினவன்ற முறையில் நான் சொல்கிறேன். இந்த ரிட் பெட்டிஷன் அவங்க போட்டாங்க. ரிட் பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு வந்துச்சுன்னா 21/6/2024 இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதி, பிரேயர் ஏ ஆஃப் த பெட்டிஷன் சீக்கிங் ரெகுலரைசேஷன் பிஃபோர் திஸ் கோர்ட் இஸ் நாட் மெயின்டெனபிள். அப்போ நீங்கள் நிரந்தரமாக்கு என்று உங்களுடைய பிரேயர் என்ன இருக்கு, அது இந்த கோர்ட்டில் அதுக்கு பவரே இல்லை. அதுக்கு பெட்டிஷனர் டு அப்ரோச் அப்ராப்ரியேட் ஃபாரம் ஹேவிங் அதுக்கு எந்த ஃபாரம் இருக்கோ அங்கே போங்கன்னு சொல்லிட்டாங்க. இது தீர்ப்பு. இது 21/6/2024. 25/6/2024 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஏஆர் பாபு அவர்கள் போடுறாரு. அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டார். எதுக்காக அவர் போட்டாருன்றது அவர் அது தெளிவுபடுத்தினார். ஏன்னா தொழிலாளிகிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த தீர்ப்பு உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் தொழிலாளர்களுக்கு நீங்கள் சொன்னது, நாங்கள் கேஸை ஜெயித்து விட்டோம், நிரந்தரமாக்கப்படுவீர்கள் அப்படின்னு பேசினார் அவர். இது எல்லா தொழிலாளியும் மனசில் போச்சு, அவங்க வீட்டு வரைக்கும் போச்சு. அவங்க எல்லாம் கூட ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட்லேருந்து வந்துட்டுருக்கு.
நம்ம வீட்ல ஒருத்தருக்கு வேலை பெர்மனன்ட் ஆகும்போது ஆகும். அதனால இந்த போராட்டத்துக்கு ஆதரவு குடுக்கணும்னாங்க. உள்ளிருப்பு போராட்டம் நடத்துனீங்க. 2வது இப்போ நவம்பர் 4ஆம் தேதி நீங்க ஸ்ட்ரைக்ஸ் போராட்டத்துக்கு போனீங்க. இதுக்கு முதல்ல 1300 தொழிலாளி, அது கூட இன்னொரு 350 தொழிலாளி HNPல வேலை செய்றவங்க. அதுக்கு பிறகு என்டையர் அ TCL தொழிலாளி என்று சொல்லப்படுகிறவர்கள். நீங்க எல்லாமே 3000 தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில ஈடுபட்டீங்க. ஆரம்பத்தில ஸ்லோகனு நிரந்தரமாக்கு, நிரந்தரமாக்கு, அனைவரையும் நிரந்தரமாக்கு, வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், அனைவரும் ஆக்கும் வரை போராடுவோம் என்றெல்லாம் போட்டீங்க. கடைசில அந்த கோரிக்கைய கைவிட்டுட்டீங்க. இந்த ரிட் பெட்டிஷனு உங்களுக்கு எதுலயுமே பயன்படாது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இத சொல்றேன். 2வது ஊதிய உயர்வு. நாங்க தான் முதல்ல நானும் தோழர் சவரிதாஸ் அவர்களும் தான் முதல் ஒப்பந்தத்த போட்டோம். நாங்க போட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு தான். 3 வருஷத்துக்கு மேல இல்ல. திருப்பி 3 வருஷம் ஆன பிறகு இன்னொரு ஒப்பந்தம் போடுவோம். அப்போ அரியர்ஸ் கிடைக்கும். அந்த போனஸு, கேன்டீன் வசதி, டிஏ, அப்புறம் இந்த சட்டப்படி குறைந்தபட்ச அந்த சலுகைகள் சட்டத்தில இருந்தது. உங்களுடைய போராட்டத்தினால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த போனஸ் என்பதை கூட நீங்கள் போராடி தான் பெற்றீர்கள் என்பது கூட உண்மை. அது ஏதோ சந்தர்ப்பம், சூழ்நிலை. நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். தோழர் சவரிதாஸ் அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை. சில பேர் இந்த எலெக்ஷன்னு வச்சு எதேதோ பண்ணி 7 வருஷம் ஒப்பந்தம்னு போட்டீங்க. அத ஒட்டி நான் ஜாஸ்தி சொல்ல போறதில்ல. இப்போ இந்த போராட்டத்திற்கு லோக்கல் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்கள் ஆதரவு கொடுத்தார். பங்கார்பேட் எம்எல்ஏ நாராயணசாமி அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள். அதே மாதிரி தொகுதி எம்பி மல்லேஷ் அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள். பெரும்பான்மையான எல்லா தொழிலாளர்கள், அப்புறம் பல அமைப்புகள், அது கிறிஸ்தவ அமைப்பாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும், மார்க்கெட் அசோசியேஷன், அனைத்து அரசியல் கட்சிகள் அவங்க பொருளுதவியும் கொடுத்தார்கள். அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரியாணி. அந்த ஸ்ட்ரைக்குக்கு 100% ஆதரவு கொடுத்தார்கள். அது தங்கவயலுடைய கலாச்சாரம். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ பாயிண்ட், கூலி உயர்வு எவ்வளோ? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சமான ಕೆಲ್ಸಕ್ಕೆ சமான வேத்தன. ஒரே வேலைக்கு ஒரே கூலி கொடு. இது சட்டம். ரூல் 2525A கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் படிங்க. கூகுள் பண்ணா கூட கிடைக்கும். அதுல நீங்களும் நிரந்தர தொழிலாளியும் ஒரே வேலை செய்தா ஒரே கூலி. நீங்களும் வெல்டரு, நிரந்தர தொழிலாளியும் வெல்டர். அவர் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாரு, நீங்க 20,000க்குள்ள வாங்குறீங்க. அப்ப சட்டம் சொல்லுது ஒரே வேலைக்கு ஒரே கூலி கொடு. இது எங்க கேட்கணும்? இதுக்கு அதிகாரி யாரு? இதுக்கு அதிகாரி சென்ட்ரல் லேபர் கமிஷனர், சிஎல்சி சென்ட்ரல் ஆர் டெபுட்டி சிஎல்சி சென்ட்ரல். அவருக்கு 2 விதமான அதிகாரம் இருக்கு. ஒன்று, இதை ஒட்டி என்கொயரி பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ரெக்கார்டை பார்த்து கூட ஆர்டர் பண்ணலாம். அப்போ நீங்கள் எம்பிக்கு எம்எல்ஏக்கு சொல்லியிருக்கணும், இந்த சட்டத்தில் எங்களுக்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கு. நீங்கள் எம்பி எங்கே பேசியிருக்கணும்? சிஎல்சி கிட்ட பேசணும், லேபர் மினிஸ்டர் கிட்ட பேசணும், லேபர் கமிஷனர் கிட்ட கேட்கணும். அதுக்கான சட்டங்கள் இருக்கு, அதை நீங்கள் பண்ணல. பட் என்னை அணுகிய போது 9 மாசத்துக்கு முன்ன வந்தாங்க. நான் ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிறேன், 110 தொழிலாளி. அது கேஸு. மேனேஜ்மெண்ட் நீ கான்ட்ராக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்ல முடியாது, மேனேஜ்மெண்ட் தான் வரணும். சிட்டிங் கேஜிஎஃப்ல இருந்தது. ஒரு சிட்டிங் ஆச்சு, பெங்களூர்ல ஒரு சிட்டிங் ஆச்சு.
இப்போ டெப்யூட்டி சிஎல்சி லீவ்ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஆதரவு நீங்க 3000 பேரு இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா 3000 பேரும் உட்கார்ந்து கமிஷனர் பாஸ் தி ஆர்டர்ன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நீங்க சப்போர்ட் பண்ணல. இப்போ கூட ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஒரே வேலைக்கு ஒரே கூலி தான் வாங்கணும். 110 பேர் கேஸ் போட்டுக்கிறான். எல்லாருமே வாங்க ஒரு 3000 பேர் அங்க உட்கார்ந்து கேட்கலாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம். இது சட்டப்படி. இதுல எதை வட்டி பண்றது? யாருக்கு அதிகாரங்குதுன்னெல்லாம் சொன்னாங்க. சொல்லு. இத தலைமை ஏற்று வழிநடத்துகிறவர்கள் இத சொல்லியிருக்கணும். இந்த சட்டத்தை படிச்சிருக்கணும் அவங்க. நீங்க ஏன் வந்து 15 வருஷமா யூனியன் நடத்திக்கிறீங்க? இந்த கேஸை ஏன் போடல? திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2. See, கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் போர்டுன்னு ஒன்று டெல்லியில் இருக்கு. அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து யூனியன் லீடர்ஸ் தான். ஒரு எம்ப்ளாயர், ஒரு கார்பரேட் கம்பெனியை சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், யூனியனை சேர்ந்தவங்க ஒரு 10 பேர். பெங்களூரில் இதுக்கு முன்ன பெங்களூர்ல இருந்து கூட ஒரு ஐஎன்டியூசி லீடர் அதில் போர்டு மெம்பராக இருந்தார். அவர் தங்கோயிலுக்கு கூட அழைத்து வந்தேன். இதை ஒட்டி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை நான். அப்போ டெல்லியில் தெர் இஸ் அ போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் ரெகுலரைசேஷன் போர்டு. அந்த போர்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டால் அதுக்கு ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டிக்கு அந்த மெம்பர்லேயே ஒருத்தரை சேர்மனாக போட்டு இவங்க வந்து நிரந்தரமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிசிஎல்லும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம். கான்ட்ராக்ட் டிசிஎல்னு எப்படி பேரை வச்சுக்கிறான் தொழிலாளி, அவனுக்கு பர்மனண்ட் தொழிலாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதை தான் ஹைகோர்ட்டில் சொல்லிக்கிறாங்க. அப்ராப்ரியேட் ஃபாரம், அப்ராப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா இதுதான். இதை வந்து நான் சிவா கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன். இந்த ஸ்டேஜ் இருக்கு. ஆகவே உங்கள் போராட்டம் நியாயமானது. உங்கள் போராட்டத்தின் மூலமாக சரியான அணுகுமுறை இருக்க வேண்டும். இதற்கான திட்டங்கள் இருக்க வேண்டும், கணிப்பு இருக்க வேண்டும். The leadership should be a visionary. அது இல்லாமல் வந்து உங்களை 26 நாள் இந்த போராட்டத்தில் உட்கார வச்சாங்க. யாரையுமே கேட்காத இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? அப்போ நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு அறிவிக்கிற அந்த தேதியில் என்ன நிலைமை? இது ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னே என்ன நிலைமையோ அதே தான் நிலைமை. அப்போ உங்களுடைய 26 நாள் போராட்டம், 26 நாள் உங்களுடைய வேலை இழப்பு, உற்பத்தி இழப்பு, இது எல்லாம் பண்ணது யார்? ஆகவே சிந்திக்க வேண்டும் தோழர்களே. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இப்போவே ஒருத்தர், நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னே கூட நம்ம சுரேஷ் இது நான் பர்மனெண்ட் ஒர்க்கருக்கு சொன்னேன், நீங்கள் டெல்லியில் கேஸ் போடுறதா இருந்தால் ரெகுலரைசேஷனுக்கு ஒரு கேஸ் போடலாம். அதுக்கு வந்து செலவு ஒன்றும் கிடையாது. நம்ம யார்கிட்டையும் ₹1 கூட வாங்குறதில்ல. நம்முடைய அந்த சட்ட போராட்டம் ஃப்ரீ. அதில் இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே காசு வாங்கினதில்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை உயர இந்த நாட்டில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆர்டிக்கல் 39A, ஆர்டிக்கல் 40, 43 அதை சார்ந்து கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ், இந்த 2 சட்ட போராட்டத்தோடு இணைத்து உங்களுடைய போராட்டத்தையும் கலந்தால், இரண்டும் கலக்க வேண்டும். நீங்கள் நல்ல போராட்டம் பண்ணீங்க, ஆனால் சட்டத்தை வைக்கல. நீங்கள் போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் சட்டத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. சட்டத்தோடு போராட்டத்தை இணைத்திருந்தால் உங்களுக்கு நல்லதே நடந்திருக்கும். உங்களுடைய கூலி உயர்வு கிடைத்திருக்கும். கூலி உயர்வுன்னா ₹10 ₹20 இல்லை. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டத்துக்கு என்னை அணுகினால் என்னுடைய சர்வீஸ் ஃப்ரீ. என்னை ஒட்டி நானே சொல்லிக்க வேண்டியதில்லை. நான் தான்
கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 40 வருஷமா பல்வேறு இடங்களில் இந்த கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸ். அன்பார்ந்த தோழர்களே, இன்னொரு விஷயம் என்னவென்றால் 28/11/2024 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் நம்பர் 82424B2 இதில் வந்து உங்கள் தொழிலாளர்கள் சைன் போட்டிருக்கிறாங்க. லேபர் கமிஷனர் சிக்னேச்சர் இருக்குது. இதில் உங்களை வழி நடத்துகிறவர்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ரெடி டு டெஃபர் த ஸ்ட்ரைக் ஃபார் 30 days, வேலை நிறுத்தத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் 30 நாளைக்கு அப்படின்னு லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்ன நாள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை கேட்காமலே நாங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு யாருமே வந்து கையெழுத்து போடல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டு தீஸ் பாயிண்ட்ஸ் பிஇன்னா பிரின்சிபல் எம்ப்ளாய்டர் reiterated that union can hold discussion with the contractors. Contractors in turn will hold discussion with the principal employer whenever required. அதுதான் சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, எப்போ தேவைப்படுதோ கான்ட்ராக்டர் எங்ககிட்ட பேசணும்னு. அதனால் மேனேஜ்மெண்ட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றதெல்லாம் கூட இதில் இல்லை. ஆகவே இந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னா புரோக்கரு. கான்ட்ராக்டருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபேக்ட்ரி மத்திய அரசுது, உங்கள்கிட்ட வேலை வாங்குறவங்க மேனேஜ்மெண்ட்டு. கான்ட்ராக்டருக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் தெரியும், எல்லாமே தெரியும், கான்ட்ராக்டருக்கு தெரியாது. புரோக்கர் அப்படின்னா உங்களை அனுப்பிட்டு ஒரு கமிஷன் அடிக்கிறவங்க தான் கான்ட்ராக்டரு. அந்த கான்ட்ராக்டருக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அவங்களது 1 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கலாம், 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கலாம். ஓகே, அவுட் டு லாக் இட். மேனேஜ்மெண்ட் சொல்கிறான் ரிப்பீட்டடாக எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இதற்கு உங்களுடைய வாதம் என்ன? வாதம் இருக்கா இல்லையா? வாதம் இருக்கு. ஒரே வேலைக்கு ஒரே கூலி, சமான ಕೆಲಸಕ್ಕೆ சமான வேತನ, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சட்டத்தில் இருக்குது. நீ அதை அந்த வாதத்தை வை. மேனேஜ்மெண்ட் கேனாட் சே, நீ போய் அவங்ககிட்ட பேசியோ உங்ககிட்ட வேலை சரியா சட்டம் சொல்லுதுன்னு சொல்லணும். நீங்கள் இந்த சட்டத்தில் நான் ஏற்கனவே 120 பேருக்கு நான் கேஸ் போட்டுக்கிறேன். நீங்கள்லாம் கூட வாங்க. இந்த சட்டத்தின்படி, இந்த ரூல் படி டெபுட்டி சிஎல்சி ஆர்டர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிரந்தர தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலி கிடைக்கும். இந்த மாதிரி பல இடத்துல வந்து கூலி உயர்வு நடத்தியிருக்கு. பெங்களூர் HAL கூட இந்த மாதிரி கேஸ் போட்டு கேஸில் கழிச்சு அவங்கெல்லாம் கூட 1500 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு கூலி பெறுகிறார்கள். ஆகவே பல வழி உண்டு, சட்ட வழி. சட்டத்தையும் போராட்டத்தையும் இணைக்கும் போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இன்னொரு முறை கூறி, நீங்கள் இந்த விஷயத்துக்காக என்னை அணுகினால் அனைத்து உதவிகளும் இலவசமாக செய்யப்படும் என்பதை கூட தெளிவுபடுத்திக் கொள்ள